வணக்கம் செல்லக்குட்டீஸ். ஒரு அழகான கதை கேட்க நீங்க தயாரா? இன்னைக்கு நாம 2 நண்பர்களை பத்தி பார்க்க போறோம். ஒருத்தர் மெதுவா நிதானமா போற நம்ம ஆமை அண்ணாச்சி. இன்னொருத்தர் துருதுருன்னு ஓடி குதிச்சு விளையாடுற நம்ம முயல்குட்டி. இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி இருக்கும். அது என்னன்னா, யார் வேகமாக ஓடுறதுன்னு. முன்னொரு காலத்துல இந்த ஆமையும் முயலும் ஒரு பந்தயம் வச்சாங்க. முயல் ரொம்ப வேகமா ஓடி ஆமைய பார்த்து சிரிச்சுட்டே போச்சு. ஆனா ஆமை விடாம மெதுவா நடந்தே பந்தயத்தை ஜெயிச்சது. முயல் அதனால ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்போதிலிருந்து முயல்தான் வேகமா ஓடினாலும் நிதானத்தின் பலத்தை உணர்ந்துச்சு. நிறைய நாட்களாச்சு. ஆமையும் முயலும் தோட்டத்தில் விளையாடிட்டு இருந்தாங்க. முயல், ஆமையண்ணா, நாம இன்னொரு பந்தயம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமை சிரிச்சபடி, கண்டிப்பா முயல்குட்டி, ஆனா இந்த முறை அது ஒரு சாதாரண பந்தயம் இல்ல அப்படின்னு சொல்லுச்சு. முயலுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா? என்ன பந்தயம் ஆமையண்ணா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமை, இந்த முறை நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய வேலையை செய்ய போறோம். யார் முதல்ல அத முடிச்சு ஒரு பெரிய ஆற்றில் தண்ணீர் கொண்டு வர்றாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. முயல் யோசிச்சுச்சு. ஆமா, இது ஒரு நல்ல யோசனை அப்படின்னு சந்தோஷமா சொன்னுச்சு. அந்த ஆறு எங்க இருக்குன்னா, ஒரு அந்த பெரிய காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள போகணும்னா இருக்கு. நிறைய மரங்கள் செடிகள்னு இருக்கும். அதுவும் இல்லாம ஆறுக்கு போகும் பாதை கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். பந்தயம் ஆரம்பமாச்சு. ஆமை மெதுவா நிதானமா தன்னோட ஓட்ட சுமந்துகிட்டு நடந்துச்சு. முயல் துள்ளி குதிச்சு வேகமா போச்சு. ஆனா நடுவுல என்னாச்சு தெரியுமா? வழியில ஒரு பெரிய மரக்கட்டை விழுந்து பாதைய அடைச்சிடுச்சு. முயல் வேகமா ஓடிட்டு வந்து அந்த மரக்கட்டைய பார்த்ததும், ஐயோ, எப்படி இத கடக்கறது அப்படின்னு யோசிச்சு. அதால அத தூக்க முடியல. ஆமை மெதுவா வந்துச்சு. ஆமை அந்த மரக்கட்டைய பார்த்ததும் தன்னோட பலமான கால்களால அத தள்ளி ஒரு வழிய உருவாக்குச்சு. முயல் ஆமைய பார்த்து ஆச்சரியமா பார்த்தது. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வந்துச்சு. பள்ளத்தாக்குனா தரையில ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். அத தாண்டித்தான் போகணும். முயல் தன்னோட வேகத்தை பயன்படுத்தி குதிச்சு தாண்டிடுச்சு. ஆனா ஆமைக்கு எப்படி தாண்டறதுன்னு தெரியல. ஆமைக்கு குதிக்க முடியாதே. முயல் அங்க நின்னுட்டு, ஆமையண்ணா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சு. ஆமைக்கு கவலையா இருந்துச்சு. அப்போ முயலுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அது உடனே பக்கத்துல இருந்த ஒரு நீளமான கிளைய பிடிச்சு ஆமைகிட்ட நீட்டுச்சு. ஆமை மெதுவா அந்த கிளைய பிடிச்சுக்கிட்டு முயலின் உதவியோட பள்ளத்தாக்க தாண்டுச்சு. இந்த முறை முயல் ஆமைக்கு உதவி செஞ்சுச்சு. ஆமை, அடுத்து என்னன்னா, ஒரு பெரிய பாறை அவங்க முன்னாடி நின்னுச்சு. அந்த பாறை ரொம்ப வழுக்கும். முயல் வேகமா ஏற முயற்சி செஞ்சுச்சு. ஆனா அதால முடியல. கீழ சறுக்கி வந்துச்சு. ஆமை மெதுவா அந்த பாறை கிட்ட வந்துச்சு. ஆமை தன்னோட ஓட்ட பயன்படுத்தி பாறை மேல மெதுவா நகர்ந்துச்சு. அதோட ஓடு பாறைக்கு நல்ல பிடிய கொடுத்துச்சு. ஆமை மெதுவா மெதுவா மேலேறுச்சு. முயல் ஆமைய பார்த்து, ஆமையண்ணா எப்படி அப்படின்னு கேட்டுச்சு. ஆமை மேல போனதும் முயல் ஏறுறதுக்கு வசதியா ஒரு பாறைப்பிடிய எடுத்து கீழ போட்டுச்சு. இப்போ முயல் ஆமையோட உதவியோட அந்த பாறைய ஏறிடுச்சு. இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு ஆமையும் முயலும் கடைசியா அந்த ஆற்ற அடைஞ்சாங்க. ஆற்ற தண்ணீர் தெளிவா ஓடிட்டு இருந்துச்சு. அங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆமை தன்னோட ஓட்டுக்குள்ள தண்ணிய நிரப்பிச்சு. முயல் தன்னோட கைகளால தண்ணிய கோரி எடுத்துச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து மெதுவா நடந்து ஒரு பாத்திரத்துல தண்ணிய கொண்டு வந்து வச்சாங்க. இந்த முறை இது யார் ஜெயிச்சாங்கிற பந்தயம் இல்ல. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவி செஞ்சு கஷ்டமான காரியங்களையும் சாதிக்கலாம்ங்கிற பந்தயம். ஆமையும் முயலும் சிரிச்சபடி ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே புரிஞ்சுச்சு. வேகம் மட்டும் முக்கியம் இல்ல, நிதானமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதும் ரொம்ப முக்கியம்னு. ஆமை தன்னோட நிதானத்தாலும் உறுதியாலும் உதவிச்சு. முயல் தன்னோட வேகத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் உதவிச்சு. அந்த நாள்ல இருந்து ஆமையும் முயலும் நல்ல நண்பர்களா எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ்ந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சுச்சு, வாழ்க்கையில உண்மையான வெற்றிங்கிறது சேர்ந்து உழைக்கறதுல தான் இருக்குன்னு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்?
வேகம் மட்டுமே எல்லாம் இல்ல. பொறுமையும் நிதானமும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதும் ரொம்ப முக்கியம். ஆமையும் முயலும் போலவே நீங்களும் உங்க நண்பர்களோட சேர்ந்து விளையாடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க. அப்போதான் நீங்களும் பெரிய விஷயங்கள சாதிக்க முடியும். இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய கதைகள் வரப்போகுது. கமெண்ட்ல உங்க கருத்தை எழுதிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.